Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருந்து யூஜி அக்ரி படிப்புகளுக்கு உண்டான அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஜெனரல் கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கும் 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இன்னையில இருந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து ஏற்கனவே வந்து யூனிவர்சிட்டி தரப்புல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்றது அப்படிங்கறத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா அப் டு எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்களே வீட்ல இருந்தபடி வந்து கவுன்சிலிங் அப்படிங்கறத அட்டன் பண்ணிக்க முடியும். இது எப்படி வந்து பண்ணணும், எப்படி வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு டீடைலா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமான டவுட்ஸ் சந்தேகங்கள் நீங்க வந்து தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சோசியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இங்க போயிட்டு நீங்க வந்து ரெகுலர் அப்டேட்டா உங்களால வந்து செக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இன்ஸ்டால ஏதாச்சும் டிஎம் பண்றதுனால இந்த இடத்துல இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கோம். நீங்க டவுட்டை கிளியர் பண்றதா இங்க வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்ஏயூல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் உண்டான அந்த அப்டேட் ஷெட்யூல் வந்து ஏற்கனவே வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த விதத்துல இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளுங்க. அதாவது ஜூலை 9ல இருந்து ஜூலை 15 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டேட் வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் லைக் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 6 நாளுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் 7.5 ரிசர்வேஷன் இருக்கீங்களோ அண்ட் வந்து யாரெல்லாம் ஜெனரல் கோட்டால இருக்கீங்களோ உங்களுக்கு ஸ்லாட் வந்து ஓபன் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மோட யூஸ் பண்ணி நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும். இந்த கவுன்சிலிங் சொல்றாங்களே ப்ரோ, இந்த கவுன்சிலிங்லாம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டாவே இருந்திருக்குது. அந்த டவுட்டை நம்ம இந்த வீடியோ வந்து கிளியர் பண்ணிடுவோம். எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. உங்களை வந்து பேமெண்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க ஆன்லைன்ல. நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட அப்ளிகேஷன் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடிட் வந்து பண்ணிக்கலாம். எடிட் மீன்ஸ் வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த 54 காலேஜஸ், அந்த காலேஜை நீங்க வந்து டிராப் அண்ட் டவுன் மேலே கீழே ஏத்துறது இறக்குறது, இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் வேணும், அந்த காலேஜ் செகண்ட் வேணும், இந்த காலேஜ் வந்து ஃபோர்த்தா வேணும், அந்த காலேஜ் வந்து சிக்ஸ்தா வேணும்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்குறதா இருந்தா தாராளமாக இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் டைம்ல உங்களால வந்து நீங்க கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு பேர் தான் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. இப்போ எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸ்லாட் வந்து உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிருக்கவங்களுக்கு மட்டும் தான் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும். இந்த முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ரேஞ்ச் அப்படிங்கறத ஆப்ஷன் அவங்க வந்து கொடுக்கல. சரிங்களா? டைரக்டாவே வந்து ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ இப்போ இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு மேல நீங்க வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்கனாலே உங்களுக்கு மேல சைன் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய யூசர் நேம், உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் பக்கத்துல வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் வந்து ஆக்டிவேட்டில இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிருக்கும். சோ எங்களுக்கு வந்து எனபிள் ஆகலை ப்ரோன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னமும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னமும் வந்து ஓப்பன் ஆகல ஆன்லைன் பேமெண்ட். சோ யாருக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல செகண்டா ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிருக்கும் ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு இந்த டேப் எனபிள் ஆயிருக்கவங்க மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல நீங்க எலிஜிபிள். யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய கோட்டா, நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷனோட ஐடி, அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் அண்ட் வந்து அமௌண்ட் பெய்டுக்கு உண்டான அந்த ஆர்டர் நம்பர் இதெல்லாமே வந்து இருக்கும். அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க வந்து இந்த வியூ ஐகான் மட்டும் தான் வந்து இருந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு பக்கத்துல வந்து எடிட் பென்சில் சிம்பிள் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, எடிட்னு. இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிட்டு அவங்க பாப்பப் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க வந்து ஏதாச்சும் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அண்ட் ஆல் பேஜுமே நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரிவியூ பண்ணி ஃபைனலா நீங்க வந்து சப்மிட் பண்ணால் மட்டுமே தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அர்த்தம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சோ நோ பேமெண்ட் நீடு, அதாவது வந்து இதை எடிட் பண்றதுக்கு வந்து நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப நான் வந்து ஜஸ்ட் வந்து எடிட் மட்டும் பண்ணாலே போதுமா, நான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க பேமெண்ட் வந்து பண்ணினால் மட்டுமே உங்களுடைய கவுன்சிலிங் அப்படிங்கறது நீங்க வந்து கரெக்டா அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணாம ஜஸ்ட் எடிட் மட்டும் பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களால வந்து நெக்ஸ்ட் அடுத்த கட்ட அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போக முடியாது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற இந்த டேபை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ ஏற்கனவே நம்மளோட அப்ளிகேஷன் நீங்க வந்து ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா இந்த டேபை கிளிக் பண்ணி ஒன்ஸ் வந்து ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. உங்களோட கோர்ஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா, இந்த காலேஜ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும், ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் வேணும், ரெண்டாவது மதுரை வேணும், மூணாவது திருச்சி வேணும், நாலாவது நாகப்பட்டினம் வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த கோர்ஸ் டீடைல்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த டேபை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எப்படி ப்ரோ அப்ளிகேஷன் எடிட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா பேக் டு மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து இருக்கு இல்லையா எல்லோ கலர்ல, இந்த டேபை வந்து கிளிக் பண்ணுங்க.
இப்போ நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு உண்டான அந்த டேப் வந்து எனபிள் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல மேல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்லோ கலர்ல, சாரி ரெட் கலர்ல. அதாவது தேர்ந்தெடுத்த முன்னுரிமைகளின் வரிசையை மாற்ற அவற்றை மேலே அல்லது வந்து கீழே நகர்த்தவும் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. மாற்றங்களை செய்த பிறகு வந்து கண்டிப்பா நீங்க சேமிப்பு பட்டனை வந்து கண்டிப்பா அழுத்தணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை டிராப் அண்ட் டவுன் வந்து நீங்க பண்ணாலே போதுமானது. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோயம்புத்தூர் வச்சிருக்கோம். இது வந்து ஆக்சுவலா நான் தான் வந்து அப்ளை பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு. எப்படி வந்து நம்ம கவுன்சிலிங் வந்து பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர், மதுரை, அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியை நம்ம வந்து போட்டாச்சு ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரி மட்டும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்சி கொடுத்துருக்கோம், தஞ்சாவூர் கொடுத்துருக்கோம், திருநெல்வேலி கொடுத்துருக்கோம், புதுக்கோட்டை கொடுத்துருக்கோம், திருவண்ணாமலை கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து கரூர், நாகப்பட்டினம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரெல்லாம் வந்து நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களோ டாப் 3 டாப் 3ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு காலேஜ் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அவுட் ஆஃப் 200க்கு நீங்க வந்து ஒரு 180க்கு உள்ள நீங்க வந்து இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல வச்சுக்கோங்களேன். டாப் 3ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு காலேஜ் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதுக்கு மேல போறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது 99% வந்து கம்மி தான். சரிங்களா? ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் நீங்க வந்து இந்த டாப்ல இருக்கக்கூடிய 3 காலேஜ்ல ஏதாச்சும் ஒரு காலேஜ் வந்து அவுட் ஆஃப் 200ல இருந்து ஒரு 180க்குள்ள இருக்கக்கூடிய கட் ஆஃப் ரேஷியோல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து அலாட் ஆயிரும். ஏன்னா மோஸ்ட்லி நீங்க 3ல ஏதாச்சும் ஒண்ணு அப்படிங்கறது நீங்க மைண்ட்ல டிசைட் பண்ணி வச்சிருப்பீங்க. வீட்ல பேரண்ட்டும் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆப்ஷன் நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க. மேபி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து வேண்டாம், அதை நான் வந்து ஃபைனல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு அந்த ஆப்ஷன் அப்படியே டிராப் அண்ட் டவுன் தான். மவுஸை கட்சர் அந்த இடத்துல வச்சீங்க அப்படின்னா அதை எடுத்து அப்படி கீழே வச்சுக்கலாம். நீங்க மொபைல் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்றீங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கு நேரா உங்களுடைய ஃபிங்கரை வச்சு அப்படியே மேலே கீழே அழுத்தி கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து முன்னையும் பின்னையும் வந்து மாறி மாறி வரும். அவ்வளவுதான் விஷயம். இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காம நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சேவ் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கவுன்சிலிங் அப்படிங்கறத நீங்க பெர்ஃபெக்ட் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, ஆர் யூ ஷேர் சேவ் த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ், நீங்க வந்து ஷேரா வந்து சேவ் பண்றதுக்கு விருப்பப்படுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படிங்கிற இந்த டேபை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் வரலாம், ப்ரோ வந்து ஒரு டைம் மட்டும் தான் வந்து நாங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க எத்தனை முறை வேணாலும் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்க வந்து ரீஎடிட்டோ கரெக்ஷனோ உங்களால வந்து பண்ணிக்கிற முடியும். அதாவது ரீஎடிட் கரெக்ஷன் மீன்ஸ் வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை உங்களால வந்து மாத்திக்கிற முடியும் அப்படிங்கறதுக்காக அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்போ அது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அந்த பேமெண்ட் பண்ணணும். ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு பேமெண்ட் வந்து நம்ம 3000 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட்ங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணக்கூடிய டேப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி, அதாவது ஜெனரல் கேட்டகரி பிசி முஸ்லிம்ஸ், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே வந்து 3000 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்க 1500 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பேமெண்ட் டைப் அப்படிங்கிற இடத்துல நீங்க ஆன்லைன் மோட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கிரெடிட் கார்டு, உங்களுடைய டெபிட் கார்டு, உங்களோட நெட் பேங்கிங் இந்த 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். இல்ல ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த பேமெண்ட்டை நீங்க கிளிக் பண்ணாலும் அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா 147 ரூபாய் வந்து கேட்கறாங்க. ஸோ இது வந்து சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆக்சுவலா இது வந்து பகல் கொள்ளையா இருக்குது. சரிங்களா? 3000 ரூபாங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். பட் அதுக்குள்ளேயுமே அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா பேங்க் சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு 147 ரூபாய் அப்படிங்கிற போட்டிருக்காங்க. அடிஷனலா வந்து யூபிஐ பேமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். யூபிஐ வந்து டைரக்டா நம்ம வந்து கூகுள் பே மூலியமாவே பேமெண்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அடிஷனலா எந்த ஒரு ஃபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் அவங்க வந்து யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து கொடுக்கல. ஓகே, எனிவே நெக்ஸ்ட் டைம் கொடுத்தாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல டெபிட் கார்டுனா ஏடிஎம் கார்டை வச்சு நீங்க வந்து இந்த 3147 ரூபாயை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டு நீங்க வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட். ஸோ மேபி நீங்க வந்து ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இந்த இடத்துல 1500 ரூபான்னு சொல்லிட்டு வந்துடும். ஏன்னா அந்த அப்ளிகேஷனே உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். அப்படிங்கறதுனால ஸ்பாட் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க அந்த அமௌண்ட் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க விட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து லாகின் வந்து எதுவுமே நீங்க வந்து அடிக்கடி வந்து போயிட்டு செக் பண்ண வேண்டாம். இதுக்கு வரைக்கும் அதாவது 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கோ அந்த காலேஜோட அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க நேரடியா போயிட்டு அந்த காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர். ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து டைரக்டா அந்த மெயில் அனுப்புவாங்க. இந்த டேட்ல வந்து நீங்க வந்து இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். சரிங்களா? இந்த மோட யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிஎன்ஏயு தரப்புல இருந்து கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்றதுல ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு இல்ல இஷ்யூ இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.